வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதாவது இத மட்டும் விஜய பேசிற வேணான்னு சொல்லுங்கன்னு பல ரூட்ல முயற்சி பண்ணியும் அத விஜய் பேசிட்டார். இதான் இப்ப பரபரப்பு. அப்ப பெரிய தொழிலதிபர்கள் இப்ப இவரால வந்து அமைச்சருக்கு பல கோடி நஷ்டம். அதாவது விஜய் அவர்கள் வந்து திமுகவ ஆட்டம் காணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மேல இருக்கக்கூடிய குடும்பத்துக்கும் சிக்கல், இன்னைக்கு ஒரு அமைச்சருக்கும் சிக்கல். இன்னும் எத்தன அமைச்சர்களுக்கு சிக்கல் வருமோ தெரியவில்லை. அதையும் தாண்டி ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். உளவுத்துறை விஜய் என்ன பேச போறாருன்னு தெரிஞ்சுக்கிச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பேச போறாருங்கன்னு தெரிஞ்ச உடனே, இன்னைக்கு இந்த விஷயத்த விஜய் பேசினா பல கோடி இழப்பு ஏற்படும் நமக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட தொழிலதிபர்கள், இன்னைக்கு பனையூர் ரூட்ட புடிச்சு, இத மட்டும் பேசாதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி, அத பேசிட்டார் விஜய். அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான கம்ப்ளீட் ரிப்போர்ட் எடுங்க. இதை வைத்து ஒரு பெரிய அறிக்கையை தயார் பண்ண போய் பெரிய அளவுக்கு பிரச்சனையை உண்டாகணும்னு சொல்லிட்டாரு. முதல்ல இந்த விஷயத்தை பேசியதற்காக விஜய்க்கு நம்மளுடைய பாராட்டு. ஏற்கனவே நம்ம சொன்னோம், விஜய் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய பேச்சு வெகுஜன மக்களால் கவனிக்கப்படக்கூடியதாகுது. அப்படி அவருடைய பேச்சு என்ன? இப்ப நீங்களே சொல்லுங்களேன், விஜய் இவ்வளவு தூரம் பேசுறாரு. விஜயுடைய பேச்சுல உங்களை கவர்ந்த அம்சம் எது? விஜய் ஏன் வரக்கூடிய நாட்களில் முதலமைச்சர் ஆக வேண்டும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா பெரும்பாலான மக்கள் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறதா நிறைய பேர் சொல்றாங்க. உங்க கருத்தை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக விஜய் உயர்ந்து விட்டார் நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க. இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்கள வச்சு கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னைக்கு போட்டி யாரும் டிவிக்கே டிஎம்கே போட்டிங்கிறார் அவரு. நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே அப்படிதான் இருக்குதா? வேற எப்படி இருக்குது களம்? நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. இப்ப அந்த விஷயத்தை பேசுவோம். காஞ்சிபுரத்தில் பனையூர் தலைவர் அரசுக்கு எதிராக காரசாரமாக பேசப் போகிறார் என்பதை ஆரம்பத்திலேயே கணித்தார்களாம் மணல் விவகாரத்தில் ஏகபோக லாபம் பார்ப்பவர்கள். பாலாற்றில் மணல் கொள்ளையடிக்கப்பது குறித்து பனையூர் தலைவர் புள்ளி விவரங்களுடன் பேசப் போகிறார் என்று தெரிந்து அதை மட்டும் தவிர்க்குமாறு பல ரூட்டில் பேச்சுவார்த்தை நடத்தினார்களாம். அடுத்த 5 மாதங்களுக்கு மணல் விஷயத்தில் எந்தவிதமான சிக்கலும் வந்துவிடக்கூடாது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, அதை சொல்கிறேன். மணல் விஷயத்தில் எந்தவிதமான சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மணல் குறித்த பேச்சை மடைமாற்றும்படி பனையூர் தலைவருக்கு நெருக்கமான புள்ளிகளிடம் பேசியிருக்கிறார்களாம். ஆனால் அதுக்கு கொஞ்சமும் செவி சாய்க்காத பனையூர் தலைவர் காஞ்சிபுரம் கூட்டத்தில் ஆளும் தரப்பின் மணல் மோசடிகளை அதிரடியாக பேசினார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட்டிருக்கும் மணல் கொள்ளை குறித்த கம்ப்ளீட் விவகாரங்களையும் இப்ப சேகரிக்க சொல்லியிருக்கிறாராம். அடுத்த கட்டமாக மணல் மோசடிகள் குறித்து தமிழ்நாட்டை அதிர வைக்கும் அறிக்கையை வெளியிடக்கூடிய திட்டத்தில் இருக்கிறாராம் பனையூர் தலைவர். இதை பார்த்தோன்னா முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபலமான சேனல் ஒன்று இருந்தது தமிழ்நாட்டில். இப்போ அந்த சேனல் வந்து கொஞ்சம் நிர்வாக காரணங்களால் கொஞ்சம் டாடா ஸ்கேலாம் வரதில்லை. அது யாருக்கு சொந்தமானதுன்னா, தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மணலில் கொடிகட்டி பறக்கக்கூடியவருக்கு சொந்தமானது. அந்த மணலை பற்றி பெரிய அளவுக்கு பேசி கொண்டிருந்தவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மணல் பிரச்சனை பற்றியே பேச மாட்டார். ஆனால் சீமானுடைய அவர் லைவ் பேசினாலும் அதெல்லாம் அந்த டிவியில் ஒளிபரப்புவாங்க. எப்படி வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு வந்து விஜயை நிறைய திட்ட ஆரம்பிச்சிட்டாரு சீமான், அதே போல் அந்த மணல் பிரச்சனையை பற்றி பேசாமல் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அந்த டிவியில் மட்டும் சீமான் பேசுகிறது லைவில் ஓடும். அப்போ நிறைய பேருக்கு தெரியும், அரசல் புரசலாக இது ஏதோ ஒரு டீலிங் போயிட்டுருக்குன்ட்டு. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் கண்ணுக்கு தெரியாமல் பல பேர் பல கோடி சம்பாதிக்கிற மாதிரி இந்த மணல் அப்படிங்கிறது வந்து செம்மண் முறைகேடு வழக்கில் பொன்முடி அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இந்த மணல் முறைகேடுங்கிறது வந்து ஜிஎஸ்டியை ஏமாற்றிருக்காங்க. இந்த மணல் பிரச்சனை அப்படிங்கும்போது வந்து இது வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், கனிம வள கொள்கையை தடுத்த ஜவஹர் அலி அப்படிங்கிற புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் லாரி அடித்து கொள்றாங்க. ஒரு வீடியோவை போய் உள்ளுக்குள்ளேயே போய் வெட்டினாங்க, லூர்து சாமின்னு ஒரு வீடியோ. அப்போ அரசு அதிகாரிகள்னாலும் வெட்டுவாங்க, யார் வந்து இதுக்கு குறுக்க என்னன்னாலும் வெட்டுவாங்க. இதை வந்து நீங்கள் வெளியே கொண்டு முடியாது. இது வந்து என்னென்னா, யூடியூப், ஃபேஸ்புக்கு எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாகிடக்கூடாது. ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கான பணம் படைத்தவர்கள். இப்போ எல்லாருக்கும் தேவை இறுதியாக பணம் தானேங்க. அப்போ இந்த மணல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய சேனல் எதுவும் இந்த பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. இதை பேசுகிற குறைவானவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் பெருசாக வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடையாது. இப்போ நம்ம பேசுகிறோம், பெரிய நமக்கு சப்ஸ்கிரைபர்களால் பெருசாக போய் சேராது. ஆனாலும் நம்ம பேசுகிறோம். ஏன்னா கண்ணு முன்னால் ஒரு விஷயம் தெரியுது, ஒரு அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சு எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும்? அப்போ இந்த 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 ஒரு பெரிய ஒரு கும்பல் அப்படிங்கிறது ஒன்று இன்றைக்கி தமிழகம் முழுக்க இருக்குது. இதை கோலோச்சி கொண்டிருப்பவர் ஒரு கோட்டை பிரமுகர். அது வந்து புதுக்கோட்டை. இப்படி வந்து 2-3 பேர் தான். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த விஷயத்தை விஜய் பேசினதுனால, பாலாறில் இவ்வளோ கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசினதுனால இன்னைக்கு வெகுஜன மக்களுக்கு கவனத்துக்கு போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறோம், விஜய் அவர்கள் சரியோ தப்போ மக்கள்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ கிட்னி விஷயத்தை பற்றி விஜய் பேசியது இன்னும் எடுபட்டுச்சு, இன்னும் பேசினா இன்னும் எடுபடும், திமுக அலறும். அப்போ இந்த மணல் விஷயத்தை பற்றி விஜய் பேசின உடனே இப்போ திமுகவுக்கு ஒரு கலக்கம். ஐயோ, மணல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஏற்கனவே டெண்டர் யாருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் இது கடுமையாகுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அடுத்தடுத்த கூட்டங்களில் விஜய் இந்த மணலை பற்றி பேசுவார்னு சொல்லும்போது, அப்போ டெண்டரை கொஞ்சம் யோசிச்சு வைங்க, உடனே கிடனே விட்டுறாதீங்க, தேவையில்லாமல் ஒரு ஆதாரத்தை காட்டி பேசினா நம்மளால் பேச முடியாதுன்னு இப்போ திமுக ஸ்டக் ஆகுது. ஒரு பக்கம் 20,000 கோடிக்கு அந்த மின்மாற்றிகள் ஷாக் அடிக்கிற துறையில் அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரில் இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க விலைப்பட்டியலை. ஏன் விலைப்பட்டியல் ஆரம்பித்தா அதிமுக கேஸுக்கு போகும். ஏற்கனவே ஷாக் துறையை கையில் வைத்திருக்கவருக்கு அதுக்கு பிரச்சனை, இப்போ இருக்கவருக்கும் பிரச்சனை. அப்போ தொடர்ந்து இன்னைக்கு திமுக பல பசையை சம்பாதிக்கலாம்னு நினச்சிக்கும் போது நிறைய பேர் முட்டுக்கட்டையாக இருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது இன்னைக்கு திமுக அச்சப்படுது. இன்னைக்கு திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் எதுவும் கேட்க முடியாது, கேட்டால் பாஜக இப்பயும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ விஜய்னு புது பிளேயர் வந்த உடனே இன்னொன்று என்டிஏ பலமான பொண்ணை கொஞ்சம் ஜர்க்கா வராங்க. ஏன் ஒரு பக்கம் இன்னும் ஒரு வாரத்தில் இடி உள்ளே வரப்போகுது, இன்னும் பல ஏஜென்சி உள்ளே வரப்போகுது, திமுகவுக்கு ஒரு கலக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் உங்கள் தூக்கத்தையே கெடுக்கிறார். ஏன் உங்கள் அடிமடியிலேயே கை வைக்கிறார். திராவிடம், மண், இனம், மொழி காக்கன்னு சொல்லி யாரை கதை விட்டுட்டு இருக்கீங்க, என்னை திட்டுறது தான் உங்களுடைய மெயின் நோக்கம் அப்படின்னு விட்டு விட்டு விளாசுறாரு. இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக அன்றைக்கி தவிக்குது. அப்போ இந்த மணல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திமுக இல்லை, மணல் பிரச்சனையில் நாங்கள் சூப்பராக செயல்பட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணலை அரசே விற்கக்கூடியதெல்லாம் வந்தது. ஆனால் அதற்கு பிறகு படிப்படியாக பார்த்தீங்கன்னா இவங்க உள்ள ஒரு ஒரு சட்டவிரோதமாக மணல் அள்ளுறாங்க. ஒரு 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 இந்த அளவுக்கு தான் மணல் அள்ளணும், அதையும் தாண்டி பல லோடு மண் அள்ளி இன்னைக்கு பல இடங்கள் பாலைவனமாகிவிட்டன. அப்போ சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ஒன்றே இல்லவே இல்லை. கிம்சாண்டுங்கிற நிலைமைக்கு இப்பயே வந்துட்டோம். அப்போ இந்த மணல் கொள்ளை அப்படிங்கிறது இதன் மூலமாக ஜிஎஸ்டி நிலுவை. இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு ஊழல் பண்ணுறதை தாண்டி இப்போ இதுக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி. ஏன்னா அந்த மணல் அள்ளும் போது பில் போட்டிங்கன்னா ஜிஎஸ்டி போடணும், அந்த ஜிஎஸ்டியே வரமாட்டேது. அப்போ ஜிஎஸ்டி வரலங்கும் போது சிறை தண்டனை வரைக்கும் போகும், அது பெரிய தண்டனை. அப்போ மேலே ஒன்றிய அரசும் பார்த்துட்டு இருக்குது, இப்போ விஜயும் பேச ஆரம்பிச்சிட்டாரு, பழனிசாமி அவங்களுக்கும் தெரியும், யாருங்க அவங்க ஆட்சியில் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த ரூட் என்னங்கிறது தெரியும். அப்போ இவ்வளவு பேர் கண்கொத்தி பாம்பாக இருக்கும்போது இவங்களுக்கு சிக்கல். இன்னொரு ஆட்சி நடத்துறதுக்கு 4 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே பெரிய அளவுக்கு அமௌண்ட் அடிக்கலாம்னு நினைக்கும் போது அது இல்லை. இப்போ துரைமுருகன் அவர்கள் என்ன நினைப்பாரு, அழகாக போயிட்டு இருந்துச்சு, தேவையில்லாமல் பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சிக்கல்னா துரைமுருகன் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க, வேணாம் புது ஆளை இறக்கலாங்கிறது அந்த டீமுடைய மேலிடத்தில் இருக்கிற மாப்பிள்ளை டீமுடைய கணக்கு. இது வரைக்கும் ஜெயிக்கிறது தோக்கிறது யாரும் தெரியாமல் அப்படி ஆடுபுடி ஆட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் நேரடியாக பேசியதால் இந்த பிரச்சனை மீண்டும் கவனம் இருக்கிறது. இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, அடுத்தடுத்த நாட்களில் விஜய் கல்வித்துறையை பற்றி பேசுவார். ரைட்டுங்க, நீங்கள் கல்வித்துறையில் அன்பில் மகேஷ் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்று விட்டார், எல்லாம் ஓகே. தமிழ்நாட்டில் கல்வியின் தரம் எப்படி இருக்கிறது, ஆசிரியர்களுடைய தரம் எப்படி இருக்கிறது, ஆசிரியருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா? இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும்ல, இதெல்லாம் பேசணும்ல. பல்கலைக்கழகத்தில் பாரதிதாசன் 2-3 பல்கலைக்கழகத்தில் உங்களால் சம்பளமே போட முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் தான் வேந்தருங்கிறீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரே ஒரு ஒரு பேராசிரியர் 11 கல்வியில் பணியாற்றியிருக்க மாதிரி நீங்கள் சான்று இருக்குது. இதை நேரடியாக ஆளுநர் பிரதமர் வரைக்கும் கொண்டு போயிட்டார், இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா முன்னாள் இருக்கக்கூடிய கலாநிதி அவங்க மனைவி 2 பேர் மேலேயும் மோசடி குற்றம். இப்படி ஒரு பெரிய நிறுவனமான அண்ணா யூனிவர்சிட்டி மேலேயும் இவ்வளோ குறைபாடுகள். அப்போ இந்த ஆட்சியில் அப்பா நம்ம ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுங்கிறாரு, இன்னொரு பக்கம் உதயநிதி என்னை அண்ணான்னு கூப்பிடுங்கிறாங்க. ஆனால் பெண்களினுடைய அந்த தரம் உயர்ந்து இருக்கிறதா, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அப்போ மணல் பிரச்சனையில் ஆரம்பித்து, கனிமூல பிரச்சனையில் ஆரம்பித்து, டாஸ்மாக் பிரச்சனையில் ஆரம்பித்து, பத்திரப்பதிவு துறையில் ஆரம்பித்து, சிஎம்டிஏல ஆரம்பித்து எல்லா இடத்திலும் நீக்கமர கலந்திருக்கிறது ஊழல், கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மெதுவாக வலுப்பெற்று இப்போ வேகமாக வலுப்பெற்று ஆரம்பித்து விட்டது. நான் சொல்கிறது உங்களுக்கு உடன்பாடு நினைக்கிறேன், நீங்களே சொல்லுங்கள், இந்த ஆட்சி ஒரு நேர்மறையான நல்ல ஆட்சியா, இந்த ஆட்சியில் நியாயமாக நடக்கிறதா? சார் எல்லா ஆட்சியிலையும் கமிஷன் இருக்கும் சார், ஒரு அளவுக்கு பண்ணலாம் சார், இங்கே அப்படியே நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், டாடா குழுமம் இங்கே 2000 கோடிக்கு நிலம் வாங்குது. டாடா குழுமத்திட்ட இங்கே இருக்க ஒருத்தர் பேசி உங்களுக்கு கைட்லைன் வேல்யூ கம்மியாக தரேன், எனக்கு ஒரு கட்டிங் கொடுங்கன்னு கேட்டு அவங்க மோடி வரைக்கும் தெரியும், அவங்க அங்கே போயிட்டாங்க. நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட்டு இங்கே இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை ஆஃபீஸரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பத்திரப்பதிவுத்துறை ஆஃபீஸருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குமா கோடிக்கணக்கில் டீல் பண்ணுற அளவுக்கு? கோடிக்கணக்கில் டீல் பண்ணுறதுனா மேலே தானே போகணும். அப்போ யார் இதுக்கு தலைமையில் இருக்கக்கூடியவர்கள்? இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க?
அப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு மணலை பற்றி பேசியதால் இவர்களுக்கு ஒரு கலக்கம் வந்து விட்டது. இப்போது மணலை பற்றி பேசினால் அடுத்தடுத்த நாட்களில் என்ன பற்றி பேசுவார் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல. விஜய் அவர்கள் மற்ற விஷயங்கள் எதுவுமே பேச வேணாம். ஒரு குடும்பம் சுரண்டுது. இத மட்டும் பேசினாலே போதும். இது வந்து மக்கள்ட்ட சரியா நிக்கும். நான் சொல்றது கரெக்ட்டா? நீங்க மற்ற எந்த விஷயம் கல்வியில அப்படி நடக்குது. ஒரு குடும்பம் சுரண்டுது. நீங்க சொல்லுங்க. அவருக்கு இளையவராக இருப்பவருக்கு என்ன தகுதி இருக்கிறது முதலமைச்சர் ஆகுவதற்கு? இவர் என்ன பங்களிப்பு செய்தார்? இவர்கள் வந்து எ எ எவ்வளோ சொத்து வாங்கியிருக்காங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதாரணமான ஏழை பங்காளன்னு சொல்லிக்கொண்டு இவர்கள் கொள்ளையடித்தது எவ்வளோ? இவருடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் எவ்வளோ சொத்து வைத்திருக்கிறார்கள்? இவருடைய எந்த அளவுக்கு வாட்ச் கட்டுறாங்க? இவருடைய தம்பிகள் எந்த அளவுக்கு சொத்து சேர்த்திருக்காங்க? இன்னைக்கு சினிமா துறையை எப்படி ஆட்டி படைக்கிறார்கள்? இந்த விஷயத்த விஜய் பேசினார்னா, அங்கருந்து பதிலே இருக்காது. இப்ப மத்த விஷயம் சொன்னா நீங்க பதில் சொல்லுவீங்க. விஜய்க்கு மேட்டர் தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த விஷயத்த சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எந்த பங்களிப்பும் செய்யாதவர்கள் உயர்ந்த இடத்தில் வருகிறார்கள். மக்களே இது நியாயமான்னு கேட்டா, மக்கள் இந்த குடும்ப ஆட்சி அப்படிங்கிறத மக்கள் எப்பயுமே விரும்ப மாட்டாங்க. அது குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள். ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? ஒரு குடும்பம் ஊடகத்துறை, பத்திரிகை துறை எல்லாத்துலயும் இந்த ஒரு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்ப எனக்கு நீங்க வாக்களியுங்கள். ஜெயலலிதா மேல 1000 குறை இருந்தாலும் ஜெயலலிதாவை மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? ஜெயலலிதாட்ட குழந்தை குட்டி யாரும் இல்லப்பா. அந்த அம்மா வந்து தனியாப்பா. எதிர்த்து நின்னு பேசும்பா. திமுகவ அலற விடுறாங்கப்பா. திமுகவை யார் ரொம்ப அலற விடுறார்களோ, அவர்களை மக்கள் வந்து அவர்கள் பார்வை கண்டிப்பாக படும். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பாலாற்று மணல் விஷயத்தை விஜய் பேசியிருப்பது சரியான நடவடிக்கை. இன்னும் அதை பற்றி அவர் ஆய்வு பண்ணிட்டு நெறைய பேசப் போறாருங்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு எல்லாமே மாசுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன்னா இப்ப டெல்லி வரைக்கும் காற்று மாசு வந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து சதுப்பு நிலத்துலலாம் வீடு கட்ட அனுமதி குடுத்துட்டு, அதுக்கு ஒரு முட்டு குடுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு இந்த சதுப்பு நிலத்தில வீடு கட்டுறதுக்கு அனுமதி குடுத்து ரொம்ப முக்கியமான மேட்டர். இந்த அனுமதி குடுத்தது 3 பேர். ஒண்ணு சேகர் பாபு அவர்கள் சிஎம்டி. அடுத்து வந்து அப்ப வந்து அந்த ஈரம் அந்த ஆணையம், ஈர ஆணையம்னு ஒன்று இருக்குது. அதோடைய தலைவராக இருந்த இப்போது அ எம்எல்ஏவா இருக்கிறவர் பொன்முடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கம் தென்னரசு. அவர் தான் சுற்றுச்சூழல். இவருக்கு 3 பேர் தான் அனுமதி குடுத்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் அனுமதி குடுத்தது சரியா? சதுப்பு நிலம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான நிலம். கேட்டா மண், மா மா மொழி, மானம் காக்கங்கிறாங்க. மண்ணை இப்படி பாழாய்ப்படுத்துகிறீர்களே! அப்படின்னு என்னன்னே ஒண்ணும் புரியல. கேட்டா தமிழ்நாட்ட நாங்க தலை நிமிர்த்த போறோங்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லிடுச்சு கட்டக்கூடாதுன்னு. அதை எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்களே! கேட்டா என்ன சொல்றாங்க, அங்க இருக்கவங்க இந்த 1200 பேர் வந்து வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க கொந்தளிப்பாங்கன்னு. 1200 பேர் முக்கியமா? தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமா? நல்லா யோசிச்சு பாருங்க. யாருக்கான அரசு? அத்தனை கோடிக்கு இடம் வாங்குறாங்களே! இது ஏழைகளுக்கான அரசா? தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு போடுறோம்னா, அவங்கள இவ்வளோ நேரம் நிக்க வச்சு கடைசி நேரத்தில எப்படி சாப்பாட கொண்டு வரீங்க? இதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் உங்களுடைய வானூர் தொகுதியில் இருக்கக்கூடிய செயலாளர் ஒரு பெண்ண வந்து மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கே லேட் பண்றீங்க. கேட்டா மேல் இடத்துல அழுத்தம்ங்கிறீங்க. அதான் பழனிசாமி கேட்கிற மாரி, நயினார் நாகேந்திரன் கேட்கிற மாரி, திமுக உறுப்பினர் கார்டு என்ன வந்து தப்பு செய்யறதுக்கான அங்கீகார அட்டையான்னு கேட்கிறார்ல. மக்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். சரியான ஒரு முடிவை கண்டிப்பாக தருவார்கள். உங்க கருத்த சொல்லுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.